ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்கிள் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 கட் பேங்கிள்ஸ், ஃப்ளாட் பேங்கிள்ஸில் நான் இந்த மாதிரி த்ரெட் ரேப் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயின் கலர் திலகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐ ஷேப் வந்து இந்த மாதிரி 2 சைடு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஆப்போசிட்டாக திருப்பி கோல்டு கலர் திலகம் வச்சு அதுக்கும் இந்த மாதிரி வி மாதிரி அதுக்கு கீழே வந்து கோல்டு கலர் ஐ ஷேப் கொடுத்துக்கலாம். இதே திருப்பி திருப்பி பண்ண போகிறோம். அதாவது ஆப்போசிட் பார்த்த மாதிரி ஒயின் ஃபுல்லாக ஒரு சைடு, கோல்டு ஃபுல்லாக ஒரு சைடு வர மாதிரி நம்ம வந்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு திலகம் வச்சுக்கிறோம். திலகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு ஆப்போசிட் பார்த்த மாதிரி ஐ ஷேப் வந்து வச்சுக்கலாம். இதே வந்து தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ரிப்பீட் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 3D லுக்கில் வந்து ரெடி ஆகிறோம். இதுக்கு ஃபுல்லாக வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அகெயின் க்ளூ போட்டுட்டு நம்ம மறுபடியும் அதே ஐ ஷேப் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதே கலர் எடுத்திருக்கேன். ஒயின்லேயே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் லோட்டஸ் வந்து ஒரு 3D லுக்கில் கிடச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது கோல்டுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து திலகம் பாதி கவரான மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற ஐ ஷேப்பு பாதி கவராக இருக்கும். லுக் வந்து உங்களுக்கு 3D லுக் கிடச்சிடும். நல்லா வந்து ஒரு சூப்பரான டிசைன். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக இதுக்கு வந்து நீங்கள் B7000 யூஸ் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த திலகம் அப்போ ஐ ஷேப் வச்சதுக்கப்புறம் இந்த 3D லுக்குக்கு ஒரு கேப் தெரியுது இல்லையா, அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக க்ளூ வச்சுக்கலாம். 2 கலருக்குமே வந்து க்ளூ வச்சுக்கலாம். க்ளூ வச்சுட்டு இதுக்கு வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஜர்கான் ஸ்டோனில் ஸ்மால் சைஸு 9.5 SS வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா லுக் நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்கள். இதுதான் வந்து இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ. ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்தது வந்து இந்த 4 கட் பேங்கிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு ஐ ஷேப் வந்து பேஸ்ட் பண்ணுற கோல்டு கலர் ஐ ஷேப்பு இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அகெயின் க்ளூ போட்டுக்கிறோம். க்ளூ போட்டுட்டு இதுக்கு மேலே ஒயின் கலர் திலகம் வைக்கிறோம். இப்போ வந்து இது ஒரு மொட்டு மாதிரி நம்ம ரெடி ஆகிருக்கு. அதுக்கடுத்து 3 ஷேப் ஒயின் கலரில் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் பார்த்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எகெயின் இதே மாதிரி ஐ ஷேப் வச்சுட்டு அதுக்கு மேலே திலகம் ஷேப் வந்து வச்சுக்கலாம். இது வந்து லோட்டஸ், அந்த லோட்டஸ் கீழே ஒரு லீஃப் வந்த மாதிரி லுக் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 mm ஒயிட் கலர் பீட் ரவுண்ட் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே 2ஐயும் சேர்த்த மாதிரி ஒயின் கலர் 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் வந்து அதே மாதிரி இப்போ முதல்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறோம். இதை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஐ ஷேப் வச்சுட்டு அதுக்கு மேலே திலகம் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ஷேப் வந்து அந்த கர்வ் வந்து லோட்டஸ் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி ஆப்போசிட்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஐ ஷேப் வச்சு திலகம் வச்சுட்டிங்கன்னா இதோட லுக் வந்து ஓகே. இந்த இடத்துல க்ளூ போட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 mm ஒயிட் ஸ்டோன் 2 வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு அதுக்கு 2க்கும் சென்டரில் வந்து 3 mm ஒயின் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதே ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 ஷேப் கிட்ட கொஞ்சம் கேப் வருது இல்லையா, அங்கே க்ளூ போட்டுட்டு அதே 9.5 SS ஜர்கான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சென்டர் பேங்கிள்ஸ் வந்து நான் வீடியோ எடுக்கல, அதை எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இது வந்து இந்த பேங்கிளோட ஃபுல் வியூ. சென்டர் பேங்கிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனாக ஜரி வந்து 2 சைடும் 2 லைனில் ஜரி த்ரெட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திலகம் வச்சு நம்ம இந்த பேங்கிள் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே டைப்பில் திலகம் வச்சு அதுக்கு மேலே ஒரு இது லோட்டஸ் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு கீழே ஒரு சின்ன லோட்டஸ் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு 2 ஐ ஷேப் கொடுத்துட்டு 3 ஷேப் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திலகம் வந்து ஃபஸ்ட் லேயராக வச்சு ஐ ஷேப்பை செகண்ட் லேயராக வச்சு சென்டரில் ஜர்கான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஜர்தோசி இடையில வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ரிங் வந்து எடுத்திருக்கோம். அதுலேயும் வந்து இதே மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். திலகம் வச்சுட்டு நம்ம பேங்கிளுக்கு எப்படி பண்ணமோ அதே டிசைன் தான். ஃபஸ்ட்டு திலகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 ஐ ஷேப் வந்து அதுக்கு சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எகைன் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி 2 சைடு க்ளூ போட்டுட்டு அதே ஐ ஷேப் மறுபடியும் வைக்கும்போது உங்களுக்கு அந்த லோட்டஸ் மாதிரி கிடச்சிரும். இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 கட் பேங்கிளுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் மறுபடியும் க்ளூ போட்டு ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஃபிங்கர் ரிங்கும் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபுல் வியூ எல்லாமே காட்டுற பாருங்கள். இதான் வந்து பேங்கிளோட ஃபுல் வியூ. நான் ரொம்ப நீட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.